landmark judgments on issues around elections. எலெக்ஷனுக்காக என்னென்ன லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்றத நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல an accused can contest the election but cannot vote. 2004ல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாங்க பாட்னா ஹைகோர்ட்ல. யார் பண்றாங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓட பேரு ஜன் சௌகிதார் அப்படின்னு. இந்த ஜன் சௌகிதார் என்ஜிஓ என்ன பண்றாங்கன்னா பீகார் எலெக்ஷன்ல நிறைய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் ஒருத்தர் அக்யூஸ்டா இருக்கிறாரோ அவர் ஓட்டு போட தகுதியற்றவர், அதே போல எலெக்ஷன்ல நிற்பதற்கும் அவர் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓட்டு போடவும் அவருக்கு தகுதி இல்லை, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் அவருக்கு தகுதி இல்லை. இது செக்ஷன் 4 கிளாஸ் டி ஆஃப் RPA ஆக்ட் 1951ல என்ன சொல்றாங்கன்னா எம்பி எலெக்ஷன் நிக்கணும் அப்படின்னாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிக்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த கண்டஸ்டன்ட் முதல்ல ஒரு எலக்டரா இருக்கணும். அந்த கண்டஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்டரா இருக்கணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 62 கிளாஸ் 5ல என்ன சொல்றாங்கன்னா யாரு லாஃபுல் கஸ்டடியில இருக்கிறாங்களோ அவங்க ஓட்டே போட முடியாதுன்னு சொல்றாங்க. ஓட்டு போடுற உரிமையை அவங்க இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க ஓட்டு போடுற உரிமையை இழந்துட்டாங்கன்னா எப்படி எலெக்ஷன்ல நிக்க முடியும்? எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா ஒரு எலக்டராவது இருக்கணும். ஒரு எலக்டரே இல்லைன்னா அவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிற தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது சேலஞ்ச் பண்றாங்க 2013ல சுப்ரீம் கோர்ட்ல. யாரு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் அதர்ஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பாட்னா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டே உறுதிப்படுத்துறாங்க. ஜஸ்டிஸ் AK பட்நாயக் அண்ட் ஜஸ்டிஸ் SJ முகோபாத்யாயா இவங்க இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துறாங்க. பாட்னா ஹைகோர்ட் கொடுத்தது கரெக்ட். ஒருத்தர் வந்து கஸ்டடியில இருந்தாலும் அவரால் வாக்கு செலுத்த முடியாது, அதே போல கஸ்டடியில இருக்கிறவரால் எலெக்ஷன்லயும் நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதன் பிறகு 2013ல இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் அமெண்ட்மெண்ட் அண்ட் வேலிடேஷன் ஆக்ட் 2013 அப்படின்னு. இதுல என்ன அமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு எலக்டோரல் ரோல், அதாவது இந்த வாக்காளர் புக் ஒன்று இருக்கும், அந்த ஓட்டர் புக்கில் அது பேர் எலக்டோரல் ரோல்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தரோட பேர் இருந்தாலே போதும் அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம். அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவர் ஜெயிலே இருந்தால் கூட எலெக்ஷன்ல நிக்கலாம். இது வந்து இதுக்கு மேல கைது பண்றவங்களுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க கைது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இது பொருந்தும், ரெட்ரோஸ்பெக்டிவா இது ஆக்ட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க இந்த பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. எப்போ 2013ல இதை பண்றாங்க. அதன் பிறகு மனோகர் லால் சர்மா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இவர் டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உறுதிப்படுத்தினது, அதாவது அந்த 2013ல கொண்டு வந்த ஆக்ட் வேலிடு தான், அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இந்த கோர்ட்டு கொடுக்குறாங்க. அதன் பிறகு என்னன்னா யார் வந்து எலெக்ஷன்ல ஜெயில இருந்தாலும் ஜெயில இருந்துகிட்டே எலெக்ஷன்ல நிக்கலாம், ஓட்டு போடக்கூடாது, ஆனா எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க 2017ல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஓகே, அவங்க இருக்கிறதுல எந்த விதமான தடையும் கிடையாது. கோர்ட்ல, அதாவது சிறையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எலெக்ஷன்ல போட்டியிடலாம். ஆனா இதுல ரெண்டா வகைப்படுத்துறாங்க. என்னன்னா ஒருத்தர் கன்விக்ட் ஆயிட்டாரு, விசாரணை கைதியா இருக்கிறவர் எலெக்ஷன்ல நிக்கலாம். ஆனா கன்விக்டா இருக்கிறவர் எலெக்ஷன்ல நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? விசாரணை கைதியா இருக்கிறவர் எலெக்ஷன்ல நிக்கலாம், ஆனா கன்விக்டா இருக்கிறவர் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியில இருக்கிற எல்லார் மேலேயும் கேஸ் போட்டுருவாங்க. கேஸ் போட்டுட்டு அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்ற நிலைமை வந்துடும். அதனால விசாரணை கைதியா இருந்தா கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கலாம், ஆனா கன்விக்ட் ஆயிட்டா எலெக்ஷன்ல நிக்க கூடாது. இதுதான் கரண்ட் லீகல் பொசிஷன். எ பிரிசனர் அண்டர் ட்ரையல்ல இருந்தாலும் சரி, அக்யூஸ்டா இருந்தாலும் சரி, ஓட்டு கண்டிப்பா போட முடியாது. ஆனா அவங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம். எப்படி கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க கன்விக்ட் ஆயிருக்க கூடாது, விசாரணை கைதியா இருந்தா அண்டர் ட்ரையல்ல இருந்தா அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம் எலெக்ஷன்ல. எம்பிஸ்
MLAs to be disqualified on date of criminal conviction. ஒரு MP வந்து எப்படி டிஸ்குவாலிஃபை ஆகணும், ஒரு MLA எப்படி டிஸ்குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்தோம். அது இல்லாம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல செக்ஷன் 8லயும் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பதவி பறி போயிடும் அப்படின்னு. அது கொடுத்திருக்கிற செக்ஷன் 8ல கொடுத்திருக்காங்க RPA ஆக்ட்ல. செக்ஷன் 8 கிளாஸ் 1 8 கிளாஸ் 2 வந்து அஃபென்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. கரப்ட் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. கரப்ட் பிராக்டிஸ்னா என்னன்னு முன்னாடி பார்த்தோம். எலக்டோரல் அஃபென்ஸ் பண்ணக்கூடாது, அது என்னன்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். டெரரிசம்ல ஈடுபடக்கூடாது, அது என்னன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இது எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. எலக்டோரல் அஃபென்ஸ் பண்ணா கிரிமினல் சார்ஜஸ் மட்டும்தான். ஆனா கரப்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இது சொல்றது செக்ஷன் 8 கிளாஸ் 1 8 கிளாஸ் 2. 8 கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல நீங்க தண்டனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 6 வருஷத்துக்கு நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க கிரிமினல் சார்ஜஸ்ல, இதுல வந்து உங்களுக்கு ஃபைன் மட்டும் போடுறாங்க அப்படின்னா நீங்க 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க கூடாது. சரியா? நீங்க ஒரு கிரிமினல் சார்ஜஸை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 3 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 3 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க திரும்பவும் எப்ப வெளியில வர்றீங்களோ அன்னையில இருந்து 6 வருஷம் வரைக்கும் எந்த விதமான எலெக்ஷன்லயும் நிக்க கூடாது. இது 8 கிளாஸ் 3. 8 கிளாஸ் 4ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க MLAவா MP உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்க மேல கிரிமினல் சார்ஜஸ் போட்டு அது கன்விக்ஷனுக்கும் போயிடுச்சு, நீதிபதி தீர்ப்பு எழுதிட்டாரு, ஆமா இந்த நபர் தப்பு தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8 கிளாஸ் 4 வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸ். சிட்டிங் MP MLAக்கு வந்து ஒரு விண்டோ பீரியட் கொடுக்குறாங்க அப்பீல் போறதுக்கு. அந்த அப்பீல் போறதுக்கு இந்த டைம் பீரியடுக்குள்ளார அவங்க அப்பீல் போலாம் 3 மாசம். அந்த 3 மாசம் வரைக்கும் அவங்க MPயாவும் MLAவாவும் தான் இருப்பாங்க. இததான் சுப்ரீம் கோர்ட்ல லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 கேஸ்ல சேலஞ்ச் பண்றாங்க. ஒருத்தவங்க மீது கன்விக்ட் ஆனா உடனே அவங்க இருக்கிற சிட்டிங் பொசிஷன்ல இருந்து அவங்கள ரிமூவ் பண்ணணும். சாதாரணமா ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் மீது கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா அவரை எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு சிட்டிங் MPயோ MLAவோ அவங்க மேல ஒரு கிரிமினல் சார்ஜஸ் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு 3 மாசம் அப்பீலுக்கு டைம் கொடுக்குறீங்க. இது கொடுக்கவே கூடாது அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்றாங்க. கோர்ட் வந்து இதை பார்த்துட்டு கரெக்ட் தான், எல்லாருக்குமே சட்டம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 8 கிளாஸ் 4 அன்கான்ஸ்டிடியூஷனல் பண்றாங்க. இதுக்கு மேல எந்த MP MLAக்கு கிரிமினல் சார்ஜஸை ஃபேஸ் பண்ணி அவங்க கன்விக்ட் ஆகுறாங்களோ உடனே டிஸ்குவாலிஃபை ஆகணும். அவங்களுக்கு 3 மாசம் அப்பீல் பீரியட் கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்பீல் பீரியட் இருந்துச்சு, ஆனா இப்போ அந்த அப்பீல் பீரியட் கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ஸ் ரெஃப்யூசல் டு பேன் பொலிட்டிஷியன்ஸ் ஃபேசிங் கிரிமினல் சார்ஜஸ் ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ். அதாவது கிரிமினல் வழக்கு ஒருத்தர் மீது இருக்கு, கிரிமினல் வழக்கு இருப்பவர்களை எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட் இல்ல நான் அந்த தீர்ப்பை கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. என்ன இந்த கேஸ் யார் ஃபைல் பண்ணாங்கன்றத தெளிவா பார்ப்போம். கேஸ் ஃபைல் பண்றது ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. NGO பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபவுண்டேஷன். அடுத்தது ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவரோட பேரு JM லிங்டோ. BJP லீடர் அஸ்வினி உபாத்யாய். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷனை கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. என்னன்னு கேக்குறாங்கன்னா, யார் மீது கிரிமினல் வழக்கு இருக்கோ அவங்கள எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க பேன் பண்ணணும்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா இவரோட தலைமையில இந்த பெட்டிஷனை எடுத்து பார்த்துட்டு இதை டிஸ்மிஸ் பண்றாங்க. ஏன் டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க மீது கிரிமினல் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, ஆனா ப்ரூவ் பண்ணல. இந்தியாவில் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. ஒரு விசாரணையில தான் அவங்க இருக்காங்க, விசாரணை கைதி. நாளைக்கு அவங்க விடுதலையும் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல சிறைக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னா
அப்போ விசாரணையில இருக்கிற வரைக்கும் அவங்க இன்னசென்ட் தான். அதை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவங்க கில்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கேஸ் போட்டவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2014 தொடர்ந்து எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. இந்த எலெக்ஷன்ல கிரிமினலைசேஷன் ஓவரா ஆயிடுச்சு. அதிகப்படியான கிரிமினல் சார்ஜஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்டோட ஆர்கியூமெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தங்க இன்னசென்ட் தான் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு, இன்னசென்ட்டா இருக்கிறவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கவும் உரிமை உண்டு, ஓட்டு போடவும் உரிமை உண்டு. இது அவங்களுடைய உரிமை அப்படின்றாங்க. கோர்ட் என்ன சொல்றாங்க, சட்டம் போடுறது என்னோட வேலை கிடையாது, அது பார்லிமெண்டோட வேலை. பார்லிமெண்ட்ல உண்மையாவே ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் இதை சொல்றேன். எந்த விதமான சட்டமும் இல்லாம கோர்ட் கிரிமினல் சார்ஜஸ் இருந்தாலே நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. சட்டம் போடுறது பார்லிமெண்டோட வேலை. அப்படி ஒரு சட்டம் இருந்தா சொல்லுங்க, நான் இந்த தீர்ப்பை கொடுக்குறேன். கிரிமினல் சார்ஜஸ் போட்டாலே எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க கோர்ட். அதுவும் இல்லாம பார்லிமெண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றுங்கன்னு பார்லிமெண்ட் கிட்ட கேட்கறாங்க. ஆனா பார்லிமெண்ட் இப்போ வரைக்கும் போடல. எப்படி போடுவாங்க? ஏன்னா அவங்க போட்டா அவங்களே எலெக்ஷன்ல எடுத்து நிக்க முடியாது இல்ல, அதனால அவங்க போட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் இப்போ கரண்ட்ல என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் கிரிமினல் குற்ற வழக்குல உள்ள போறாரோ 2 வருஷத்துக்கு மேல தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல செக்ஷன் 8ல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்கிறாங்க. என்னது, ஒருத்தர் கன்விக்ட் ஆகுறாரு, அவர் 2 வருஷத்துக்கும் மேல இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தாரு அப்படின்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, அவர் இருக்க முடியாது. ஆனா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவரை எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன்ல நிக்கலாம், சரியா? 2 வருஷத்துக்கு மேல தண்டனை வாங்கினால் மட்டும்தான் அவருடைய பதவி பறிபோகும், அவர் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதுக்குள்ள தண்டனை, இப்போ 1 வருஷம் தான் தண்டனை கிடைக்குதுன்னா அவர் தாராளமா எலெக்ஷன்ல நிக்கலாம். ஓட்டர்ஸ் ரைட் டு நோ, வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்னென்ன அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டோட கிரிமினல் பேக்ரவுண்ட ஓட்டு போடுறவங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த சமயத்துல இத ரொம்ப தீவிரமா எம்பசிஸ் பண்றாங்க? நமக்கு 1951ல எலெக்ஷன் நடக்குது, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அப்போ இந்த எலெக்ஷன் 51ல நடக்கிற இந்த எலெக்ஷன் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ எலெக்ஷன்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ என்ன தேவை, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான நபர்கள் எம்எல்ஏவோ எம்பியாவோ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க மீது நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு. இதுக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபவுண்டேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, கிரிமினல் ரெக்கார்டு ஒரு கேண்டிடேட் பேர்ல இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா அவங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுல பப்ளிஷ் பண்றது? நியூஸ் பேப்பர்ல, மீடியால, வெப்சைட்ல தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணி ஓட்டர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும், எங்க மீது இவ்வளவு கிரிமினல் வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஓட்டர்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபை இருக்கணும். அதே போல ஓட்டர்ஸ்க்கு ரீசனும் தெரியும். நம்ம ரீசனபிளா ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாமா வேணாமா, இவரை ப்ரிஃபர் பண்றதுக்கு பதில் அவரை ப்ரிஃபர் பண்ணலாமே அப்படின்னு ஓட்டர்ஸ்க்கு நினைப்பாங்க. இது வின்னபிலிட்டி அப்படின்றத தாண்டி ட்ரஸ்டபிளான ஒரு ஆள்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது உதவிகரமா இருக்கும். இதுல டேட்டா பாத்தீங்கன்னா 2019 எலெக்ஷன்ல 233 வின்னர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 49% இவங்க மேல கிரிமினல் கேசஸ் இருக்குது. அதுல 29% 159 பேருக்கு பாத்தீங்கன்னா சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸே அவங்க பண்ணியிருக்காங்க. ரேப்பு, மர்டர், கிட்னாப் பண்ணியிருக்காங்க. யார் கிளீன் கேண்டிடேட்டா இருக்கிறாங்களோ அவங்கள விட யார் அதிகமா கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கோ அவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2014 எலெக்ஷன்ல 34% பேருக்கு கிரிமினல் கேசஸ் இருக்கு. 21% சீரியஸான கிரிமினல் அஃபென்ஸே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சான்சஸ் ஆஃப் வின்னிங் பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்களுக்கு 13% இருக்கு இந்த எலெக்ஷன்ல. ஆனா கிளீன் கேண்டிடேட்ஸ் 5% தான் இருக்கு. 2009 எலெக்ஷன்ல கிரிமினல் கேசஸ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 30%, சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸ் 15%.
2009, 14, 19 தொடர்ந்து கிரிமினல் அஃபென்சஸ் யார் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எம்எல்ஏவா எம்பியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க, ஓட்டர்ஸ் ரைட் டு நோ. இதற்கு முன்னாடியே சில கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கோஸ்வாமி கமிட்டி, ஓஹரா கமிட்டி, இவங்க எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், ஏன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கோஸ்வாமி கமிட்டி ஆன் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் 1990ல, ஓரா கமிட்டி ரிப்போர்ட் 1993ல கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 170th லா கமிஷன் 1999ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, எலக்டோரல் ரிஃபார்ம் பண்ணணும், ஏன்னா கிரிமினலைசேஷன் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபவுண்டேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஓட்டர்ஸ் ரைட் டு நோ பத்தி. காலகாலமா இந்த ஓட்டர்ஸ் ரைட் டு நோ இது எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இயர் வைஸா கேஸ் லாவோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது படிக்க ரொம்ப எளிமையா தான் இருக்கும், நீங்க இதை படிச்சும் பார்க்கலாம். ஓட்டர்ஸ் ரைட் டு கேஸ்ட் நெகட்டிவ் ஓட் அண்ட் ரைட் டு சீக்ரசி. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 2013 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல PUCL வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் நடக்குது. எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 32 கீழே சேலஞ்ச் பண்றாங்க PUCL. எலெக்ஷன் கண்டக்ட் ரூல்ஸ் ஒன்னு இருக்கு, அதாவது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், அது பேரு 1961ல வந்திருக்கு. அதுல ஒரு சில ரூல்ஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சேலஞ்ச் பண்றாங்க. 41 கிளாஸ் 2 அண்ட் 41 கிளாஸ் 3 அண்ட் 49O. இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நோட்டா வந்ததுக்கு அப்புறம், நோட்டான்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும், எந்த கேண்டிடேட்டையும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பட்டன் அழுத்துறது. நோட்டா வந்ததுக்கு அப்புறம் இவிஎம் மெஷின்லயே அந்த நோட்டான்ற இதை கொடுத்துட்டாங்க, நீங்க அதை அழுத்திக்கலாம். நோட்டா வர்றதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம்னா, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போலிங் பூத் போகணும். ஐயா, எனக்கு இவங்களை யாரையும் ஓட்டு போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரிட்டர்ன் வந்துடணும். அவர் என்ன பண்ணுவார்னா, யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட விருப்பம் இல்லையோ அவர் அதை ஒரு லிஸ்டா வச்சு அந்த லிஸ்ட வெளியிடுவார். சரியா? இந்த PUCL என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா, நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றது எப்படி யாருக்கும் தெரியக்கூடாதோ, அதே போல நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றது தெரியக்கூடாதோ, அதே போல எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு நான் கையெழுத்து போட்டாலும் அதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது தானே. இல்லைன்னா ஒரு பாகுபாடு ஏற்படும் இல்லையா? ஓட்டு போட்டவனுக்கு ஒரு மாதிரியும் ஓட்டு போடாதவனுக்கு ஒரு மாதிரியும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய எம்எல்ஏ எம்பி பாகுபாடு பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இத நீங்க கேன்சல் பண்ணுங்க. எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அதை நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ரைட் டு சீக்ரசி. கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவா வழக்க தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அதனால நாங்க என்ன பண்றோம், இவிஎம் மெஷின்ல நோட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர சொல்றோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டர் போடுறாங்க. இதுக்கு மேல யாருக்காவது ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட போய் அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா இவிஎம் மிஷின்லயே ஒரு பட்டன் வச்சிருங்க, அதையே அவங்க அழுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961ல ரூல் நம்பர் 41 கிளாஸ் 2, 41 கிளாஸ் 3 அண்ட் 49O இது எல்லாம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, நோட்டாக்கு முன்னாடி எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட நம்ம எழுதி கொடுக்குறோம் இல்லையா, அதை பத்தி சொல்றதுதான் இந்த 3 செக்ஷனும். சரியா? 41 கிளாஸ் 2, 41 கிளாஸ் 3, 49O. இதுக்கு மேல அப்படி கிடையாது, நீங்க இவிஎம் மிஷின்லயே போய் பிரஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதே போல ஓட்டு போட்டோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது, என்னுடைய கருத்து சுதந்திரமா வெளியிடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ரைட் டு லைஃபுக்கே இது த்ரெட்டனா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரிஞ்சாலோ இல்ல நான் யாருக்கும் ஓட்டு போடலன்னு சொல்லி தெரிஞ்சாலோ என்னுடைய லைஃபுக்கே பெரிய த்ரெட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இவிஎம்ல இந்த விஷயத்த கொண்டு வர்றாங்க. இதுல 2 விஷயம் முக்கியமா சொல்றாங்க. ரைட் டு ஓட்
இது எப்படி ஒரு ரைட்டோ அதே போல நாட் டு ஓட் எனி ஒன், யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்றதும் என்னோட ரைட்டு தான். அதே மாதிரி ரைட் டு சீக்ரசி, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றது சீக்ரெட்டா இருக்கணும். அப்போதான் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எலெக்ஷன் ரொம்ப ஃபேர்னஸா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த எலெக்ஷன் ரூல்ஸ், அதாவது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் 41 கிளாஸ் 2 அண்ட் 41 கிளாஸ் 3 அண்ட் 49O இது மூணுத்தையும் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு அறிவிக்கிறாங்க. சரியா? அடுத்ததா விவிபேட் ரூலிங். இந்த விவிபேட் சம்பந்தமா கோர்ட் என்ன மாதிரியான டெசிஷன் எடுத்திருக்காங்கன்றத பத்தி பார்ப்போம். சுப்பிரமணியன் சுவாமி வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2013. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் இந்தியா முழுக்க நடக்குது. இதுல ஒரு ஃபேர்னஸ் வேணும், ஒரு நியாயமான முறை வேணும். நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல மக்கள் அதிகமா பங்கேற்கணும். மக்களுக்கு எலெக்ஷன் மேல நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே போல பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்கள் கிட்ட அக்கௌண்டபிளா நடந்துக்கணும். இதுக்காக இவர் கேஸ் ஃபைல் பண்றாரு. எலெக்ஷன் முறைகேடா நடக்குது, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கணும்னு சொல்லி தான் இந்த கேஸை போடுறாங்க. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவிபேட்ன்றதை அறிமுகப்படுத்துறாங்க. விவிபேட் அப்படின்றது என்னன்னா, ஓட் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு இன்றியமையாத ஒன்று தான் இந்த விவிபேட்ன்றாங்க. இதனால டிரான்ஸ்பரன்சி, அக்யூரசி இருக்கும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கோர்ட் அறிவுறுத்துறாங்க, விவிபேட் சிஸ்டம் நீங்க கண்டிப்பா நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் கிட்ட வலியுறுத்துறாங்க, இவிஎம்ல விவிபேடை நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும், அதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க ஃபண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை பணம் இல்லை, ஃபண்டு பண்றதுக்கு காசு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஜனநாயக நாட்டுல எலெக்ஷன் மட்டும்தான் மக்களோட ஒரே நம்பிக்கை, இதுக்கு பணம் இல்லைன்னு நீங்க மறுக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்க. அதே போல இந்த விவிபேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு பிசிக்கல் வெரிஃபிகேஷன், அதிகப்படியான அக்யூரசி இருக்கும், மக்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸும் வரும். என்ன இந்த விவிபேட் அப்படின்றத பத்தி பார்ப்போம். நீங்க போலிங் பூத் போறீங்க, ஓட்டு போடும் பொழுது அந்த பேலட் யூனிட், இந்த இவிஎம் மெஷின்ல கை அழுத்துறீங்க. அப்படி நீங்க அதை அழுத்தின உடனே பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கும், அதுதான் விவிபேட். அதோட வேலை என்ன அப்படின்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத ஒரு பிரிண்டட் ஸ்லிப்பா அதுல காட்டும். இந்த பஸ்ல நம்ம டிக்கெட் எடுக்கிறோம்ல, அது கைக்கு கிடைக்குது நமக்கு, இது கைக்கு கிடைக்காது, அதுலேயே உள்ள இருந்து காட்டும், சாஃப்ட் காப்பி மாதிரி. அதை 7 செகண்ட் காட்டும், அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம், எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம், அவர் எத்தனாவது நம்பர்ல இருக்கிறாரு, அவருடைய பெயர் என்ன, இது எல்லாமே 7 செகண்டுக்கு காட்டும். இதை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துக்கலாம். இதுதான் விவிபேட். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நாம இந்த விவிபேட்ல எண்ணி பார்த்து ஈஸியா முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ இந்த விவிபேட் முதல்ல எங்க யூஸ் பண்றாங்கன்னா, நொக்கின் அசம்பிளி சீட், நாகாலாந்துல இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல தான் இந்த விவிபேடை முதல்ல யூஸ் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன அறிவுறுத்துறாங்கன்னா, ஒரு தொகுதியில ஒரே ஒரு மெஷினாவது இருக்கணும்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. ஒரு தொகுதியில ஒரே ஒரு மெஷினாவது இருக்கணும்னு அறிவுறுத்துறாங்க இந்த விவிபேட் மெஷின். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா இருக்கக்கூடிய 10.35 லட்சம் இவிஎம் மிஷின்ல 479 மிஷின்ல விவிபேட் செட் பண்ணாலே நமக்கு 99.9936% அக்யூரசி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு 1 கிடையாது 5 மாத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டே என்ன சொல்றாங்கன்னா, இந்த 479 வச்சாலே ஓகே, இதுலயே நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் இன்னும் நீங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி 5 இவிஎம் மெஷின் ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு வைக்க சொல்றாங்க. மக்களுக்கு பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா போலிங் பூத்லயுமே இவிஎம் மிஷின் வைக்க சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தொகுதிக்கே 1 வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொகுதிக்கு ரேண்டமா செலக்ட் பண்ணி 5 இடத்துல விவிபேட் வைக்க சொன்னாங்க.
2019 எலெக்ஷன்ல இருந்து நடக்கக்கூடிய எல்லா போலிங் பூத்லயுமே விவிபேட் மிஷின் இருக்கு. இதனால நாம யாருக்கு ஓட்டு போட்டோன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ரூலிங்ல சில கன்சர்ன்ஸ் இருக்கு. என்னன்னா, ஜுடிஷியரிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி செயல்படுறாங்க. ஏன்னா எலெக்ஷனை எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும்ன்றது எலெக்ஷன் கமிஷனோட எக்ஸ்க்ளூசிவ் ஐடியா, அதுல தலையிடுறது போல இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல சுப்ரீம் கோர்ட் சொல்ற எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் கிரவுண்ட் லெவல்ல பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான ஃபண்ட் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதோட கன்சர்ன்ஸ். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, 2019 எலெக்ஷன்ல இருந்து நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன்லயுமே விவிபேட் ஒவ்வொரு போலிங் பூத்லயும் இருக்கு. ரூலிங் ஆன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு மாறி மாறி நான் மக்களுக்கு இதையெல்லாம் இலவசங்களா கொடுக்குறேன், நான் மக்களுக்கு அதை விட அதிகமா இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க வாக்குகளை வாங்குவதற்காக. அப்போ தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன், விவசாயிகளுக்கு நான் ஆடு மாடு கொடுக்குறேன், இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள், டிவி கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன், இதையெல்லாம் தொடர்ந்து பண்ண சுப்பிரமணியம் பாலாஜின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல, இவர் என்ன பண்றாரு, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. சார், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல செக்ஷன் 123 கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, எந்த விதமான கிராண்ட்ஸும் கொடுக்க கூடாது, பொருட்களை கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்து நீங்க ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது கரப்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல இருக்கு. ஆனா ஒவ்வொரு மாநிலங்களிலும் எலெக்ஷனுக்காக நிறைய இலவசங்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கரப்ட் பிராக்டிஸ், மக்களை மழுங்கடிக்க பாக்குறாங்க, அவங்க அதிகப்படியான இலவசங்களை கொடுத்து அதனால இலவசங்கள் இதுக்கு மேல கொடுக்கவே கூடாது, இதை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுப்பிரமணியம் பாலாஜி, இந்த உலகத்துல மொத்தமாவே 2 விதமான ஸ்டேட் இருக்கு. ஒன்னு போலீஸ் ஸ்டேட், இன்னொன்னு வெல்ஃபேர் ஸ்டேட். போலீஸ் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, வரி வசூல் பண்றதை மட்டுமே வேலையா வச்சிருப்பாங்க, மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களும் போய் சேராது. டாக்ஸ் கலெக்ஷன், லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ், இது 2 மட்டும்தான் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேட்ல. ஆனா வெல்ஃபேர் ஸ்டேட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த டாக்ஸ்லயே மக்களுக்கு நல்லதும் பண்ணுவாங்க. அப்போ இந்த இலவசங்கள்லாம் கொடுக்கறதுனால மக்களுடைய லிவிங் கண்டிஷன் மேம்படுது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தான் இந்தியாவில் பெருசா நம்ம மதிக்கிறோம். இந்தியாவை யார் ஆட்சி பண்றது, இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்னு கேட்டா எந்த கட்சியும் கிடையாது. இந்தியாவை ஆட்சி பண்றது இந்திய அரசியலமைப்பு தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்திய அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு, மக்களுடைய வாழ்வாதார நிலையை உயர்த்தணும். அப்போ இது எல்லாமே இலவசங்களா பார்க்க கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வதற்கு ஒரு பகுதியா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இது வாக்காளர்களை எந்த வகையிலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. யாரு? ஹைகோர்ட். கன்சல்ட் பண்ணி நீங்க எல்லார்கிட்டையுமே, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டையும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ப்ராப்பரா கொடுக்க சொல்லுங்க, அதுக்கு நீங்க ஒரு கைட்லைன்ஸ் உருவாக்குங்கன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு அறிவுறுத்துறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் என்ன, இலவசங்கள் கொடுப்பது தவறில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ரூல் கொடுத்துட்டாங்க. சரியா? நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில அட்வொகேட்டா இருக்கீங்க அப்படின்னா இலவசங்கள் கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு சுப்பிரமணியம் பாலாஜி கேஸ சைட்டேஷனா காட்டுங்க. இந்த ஜட்ஜ்மெண்டோட முக்கியமான தாக்கங்கள், இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அரசின் கொள்கை முடிவுல நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அன்கான்ஸ்டிடியூஷனலா இருந்தால் மட்டும்தான் நீதித்துறை தலையிடும். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வர்றீங்கன்னா அப்போ நீதித்துறை தலையிடும். மற்றபடி மக்களோட வெல்ஃபேருக்காக கொண்டு வர்றீங்கன்னா அதுல நீதித்துறை தலையிடாது. 1. 2வது, இலவசங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. 3வது, இந்த எலக்டோரல் ஃபேர்னஸ்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது டிரான்ஸ்பரன்சி, நியாயமா எலெக்ஷன் நடக்கிற முறை, இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓட்டர் பிஹேவியரை கலைக்கிற மாதிரி எந்த விதமான கட்சியும் நடந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த மேனிஃபெஸ்டோவை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்.
ஏதாவது அன்கான்ஸ்டிடியூஷனலாவோ அன்எத்திக்கலாவோ இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனும் அதுல தலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன், இந்த மாதிரி உண்மையாவே இலவசங்கள் கொடுக்க கூடாதுன்னா பார்லிமெண்ட்லயே ஒரு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சட்டம், இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நீங்க இயற்றலாம், ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சட்டம் செக்ஷன் 123 கிளாஸ் 1 ஆர்பிஏ ஆக்ட்ல இருக்கக்கூடிய பிரைபரின்ற வார்த்தை தேர்தல் அறிக்கைக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டா வீட்டுக்கு போய் இந்தம்மா 200 ரூபா, இந்தம்மா 500 ரூபா, நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் தேர்தல் அறிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தேர்தல் அறிக்கை ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக ஆகாது. அடுத்த கேஸ்ல கேஸ்ட் பேஸ்டு ரேலிஸ் இன் யூபி. உத்தரப்பிரதேஷ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த 2 ஜாதியினர் அடிக்கடி ரேலி போவாங்க. ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கட்சி ரேலிக்கு போவாங்க, இன்னொரு பக்கம் மற்ற கட்சி ரேலிக்கு போவாங்க. எதுக்காக ரேலி போறாங்கன்னா, இருக்கக்கூடிய அவங்க ஜாதி ஓட்டை பலப்படுத்துவதற்காக இந்த கேஸ்ட் பேஸ்டு ரேலிஸ் நடக்கும். இதுல எல்லா மக்களையும் இன்க்ளூட் பண்ணுவாங்களான்னு கேட்டா குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க மட்டும் அந்த ரேலி போவாங்க. எப்போ? எலெக்ஷன் டைம்ல. இதுக்கு எகென்ஸ்டா கேஸ் ஒன்னு ஃபைல் பண்றாங்க. என்னன்னு கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ்ட் பேஸ்டு ரேலி போகக்கூடாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதத்தின் அடிப்படையிலேயோ ஜாதியின் அடிப்படையிலேயோ மொழியின் அடிப்படையிலேயோ பிளவுபடுத்தி எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நாம எல்லாம் ஒன்னா சேரலாம்னு சொல்லக்கூடாது. அப்படி ஓட்டு கேட்டா அது தப்பு, அது கரப்ட் பிராக்டிஸ். அப்படி ஓட்டு கேட்டு ஜெயிச்சாலும் அந்த வெற்றி செல்லாதுன்னு சொல்லி ஆர்பிஏ ஆக்ட்ல இருக்கு. ஆனா இவங்க ஒரு சமுதாயத்தை மட்டும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு கேஸ்ட் பேஸ்டு ரேலி போறாங்க. இது சமுதாயத்துல இருக்கக்கூடிய சமூக ஒற்றுமை, சோசியல் யூனிட்டி அண்ட் நல்லிணக்கம், ஹார்மோனிய கலைக்கிற விதமா இருக்குது. இது ஈக்குவாலிட்டி அப்படின்ற கோலுக்கு அகைன்ஸ்டா இருக்குது அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அதுக்கு அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, கேஸ்ட் பேஸ்டு ரேலிக்கு நான் தடை போடுறேன் அப்படின்னு சொல்லி தடை போட்டுட்டாங்க. நீங்க ஓட்டர்ஸை மொபிலைஸ் பண்றீங்க ஜாதியின் அடிப்படையில, அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதனால சமூகத்துல ஒரு பிளவு தான் ஏற்படும். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, செக்யூலரிசமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, யாரையும் பிளவுபடுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ட் பேஸ்டு ரேலி மக்களை பிளவுபடுத்துது. அதனால கேஸ்ட் பேஸ்டு ரேலி போகக்கூடாது. ரேலின்னா ஊர்வலம், இந்த ஜாதி ரீதியான ஊர்வலங்கள் போகக்கூடாதுன்னு தடை பண்றாங்க. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இது ஜுடிஷியரிக்கு தேவையில்லாத வேலை. ஜுடிஷியரி தன்னுடைய லிமிட்ல இருக்கணும், அது ஓவர் ரீச் ஆகுது. கான்ஸ்டிடியூஷன் சொல்லி பேசுறீங்களே, எந்த ஆள் அம்பு ஆயுதம் எதுவும் இல்லாம அமைதியான முறையில ஒன்று கூடலாம், பீஸ்ஃபுல்லா அசம்பிள் ஆகலாம், ரைட் டு அசம்பிள், அதே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நீங்க அதுக்கே தடை போடுறீங்க, இல்ல நீங்க இதை பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம எந்த விதமான தடையும் கிடையாது. நாங்க என்ன ஆளு அம்பு கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டா போறோம்? அமைதியான முறையில ஊர்வலம் போறோம். ஊர்வலம் போறது தப்புன்னு எந்த சட்டத்திலையும் சொல்லல. அதனால இந்த இடத்துல ஜுடிஷியல் ஆக்டிவிசம் உள்ள வந்திருக்கு. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா ஒரு சில இடத்துல சட்டமே இல்லைனாலும் ஜுடிஷியரி தன்னுடைய கருத்தை சொல்லும். அந்த மாதிரி இது நடந்திருக்கு. இது நடக்கக்கூடாது. அடிக்கடி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வர்றது நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஆர்கியூமெண்ட். ஆனா கரண்ட் பொசிஷன் என்னன்னா, ஜாதியின் அடிப்படையில ரேலி போகக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டாங்க, அலகாபாத் ஹைகோர்ட் 2013. ரூலிங் ஆன் நாமினேஷன் பேப்பர்ஸ். இப்போ தேர்தலில் நிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். அந்த நாமினேஷன் பேப்பருக்காக வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2008 வருஷம் ரீசர்ஜன்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு என்ஜிஓ, இவங்க சிவில் ரைட்ஸ் குரூப். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல 2013 ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, நாமினேஷன் பேப்பர்ல ஒரு சில இடத்த ஃபில் பண்ணாமையே விட்டுடுறாங்க. யாரு? கேண்டிடேட், எலெக்ஷன்ல நிக்கிறவங்க. ஆனா ஓட்டு போடுறவங்களுக்கு தேர்தலில் நிக்கிற கேண்டிடேட்டோட பணபலம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க உரிமை உண்டு. அவங்க மேல எந்தெந்த வழக்குகள் நிலுவையில இருக்குன்னு தெரிஞ்சுக்க உரிமை உண்டு. உங்க மேல எந்த வழக்கு இருக்குன்னு கேட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு, எந்த வழக்கு இருக்குன்னு கேட்டா அதை மட்டும் எம்டியா விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்களோட அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற உரிமை ஓட்டருக்கு இருக்கு.
இவங்க ஃபில் பண்ணாம போறதுனால ஓட்டரோட ரைட் பாதிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேண்டிடேட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது ஒரு ஓட்டரோட ஃபண்டமெண்டல் ரைட்டு. சரியா? இது பாதிக்குது, இவங்க இன்ஃபர்மேஷனை சப்ரஸ் பண்றாங்க வெளியில வரவிடாம அப்படின்னு சொல்ல கோர்ட் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா கேண்டிடேட் வந்து நாமினேஷன் பேப்பர்ல அவங்களுடைய பேக்ரவுண்டை தெரியப்படுத்தியிருக்கணும், சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷனும் இதை உறுதிப்படுத்துறாங்க. கண்டிப்பா நீங்க வந்து நாமினேஷனை எதையும் மறைக்க கூடாது, நாமினேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். அப்படி நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னா தேர்தல் அதிகாரி உங்களுடைய நாமினேஷனை வாங்காம மறுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு அவங்களுடைய பேக்ரவுண்டை ஒரு ஓட்டர் தெரிஞ்சுக்கிறதுன்றது ஃபண்டமெண்டல் ரைட். ஓட்டு போடுறது லீகல் ரைட், ஆனா அந்த கேண்டிடேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். சரியா? இப்போ எலெக்ஷன் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா நடக்கும்ன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு ஓட் ஃபார் அண்டர் ட்ரையல்ஸ். விசாரணை கைதிகள் ஓட்டு போடலாமா, ஓட்டு போடக்கூடாதா, அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? தண்டனை கைதிகள் கண்டிப்பா ஓட்டே போடக்கூடாது, இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கோர்ட் வந்து தண்டனை ஆமான்னு உறுதிப்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஐபிசில இந்த செக்ஷன்ல இவங்களை நான் தண்டிக்கிறேன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. ஆனா சில பேருக்கு தண்டனை கொடுக்கல, விசாரிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கிறாங்க போலீஸ் கஸ்டடியில. அப்போ அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கான்றத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போடுறதுன்றது ஒரு உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது லீகல் ரைட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 325 326ல கொடுத்திருக்காங்க ரைட் டு ஓட்டு பத்தி. இதுல செக்ஷன் 62 கிளாஸ் 5, செக்ஷன் 62 கிளாஸ் 5 ஆஃப் ஆர்பிஏல என்ன சொல்றாங்கன்னா, இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல சொல்றேன், 1951ல ஒருத்தர் போலீஸ் கஸ்டடியில இருந்தாலோ இல்ல ஒரு கைதியா இருந்தாலோ, அது விசாரணை கைதியா இருந்தாலும் சரி தண்டனை கைதியா இருந்தாலும் சரி, அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெஃபரன்ஸ் ஹேண்ட்புக் ஆன் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் 2014, இதுலயும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் ஓட்டு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செக்ஷன் 62 கிளாஸ் 5 அன்குல் சந்திர பிரதான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல சேலஞ்ச் பண்றாங்க. என்னன்னா, அதாவது இந்தியாவில் ஒரு சேயிங் இருக்கு, அவங்க கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவங்க இன்னசென்ட் தான். சரியா? இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரியற வரைக்கும் அவங்க இன்னசென்ட்டா தான் அவங்கள கன்சிடர் பண்ணணும். அதனால நீங்க அண்டர் ட்ரையல்ல இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு கோர்ட் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, பாலிடிக்ஸ் வந்து கிரிமினலைஸ் ஆயிடும், இது வந்து பியூரா இருக்காது, நிறைய கிரிமினல்ஸ் இதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல பிராக்டிக்கல் சேலஞ்சஸ், லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கு. லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் அப்படின்னா, ஓட்டு போடுறதுக்கு சிறை கைதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிசனுக்குள்ளார எடுத்துட்டு போகணும் நாம இந்த எலெக்ஷன் சிஸ்டம், இது தேவையில்லாத செலவு தான். அதே போல அவங்களோட லாஸ் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்றது அவங்களா தேடிக்கிட்டது, யாரும் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களோட ஓன் கண்டக்ட்னால இப்போ அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சில ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்டாவும் இருக்கு. என்னன்னா, அவன் கில்ட்டின் ப்ரூவ் பண்ணலையே, விசாரணையில தான் இருக்கான்னா அப்போ அவன் இன்னசென்ட் தான், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இதுல மட்டும்தான் ஆகுன்றது ஏத்துக்க முடியாதுன்றதெல்லாம் இதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட். பேனிங் ரிலிஜியன் அண்ட் கேஸ்ட் ஃப்ரம் எலெக்ஷன் கேம்பெயின். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜாதியையும் மதத்தையும் தடை பண்ணணும்னு சொல்றாங்க. எதுல சொல்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. 7 ஜட்ஜு இந்த கேஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, 7 பேர் ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்க டிஸ்கஸ் பண்றதே என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 123 கிளாஸ் 3 இதை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் ஜாதியையும் மதத்தையும் வைத்து ஓட்டு வாங்குறாங்களோ, அப்படி ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது செல்லாம போயிடும் சொல்லி சொல்றதுதான் செக்ஷன் 123 கிளாஸ் 3. இதுல இவங்க விளையாடுற விளையாட்டு என்னன்னு கேட்டா ஹிஸ் அப்படின்ற வார்த்தை எலெக்ஷன்ல யார் நிக்கிறாரோ அந்த கேண்டிடேட்டையும்
எலெக்ஷன் கேண்டிடேட்டோட ஏஜென்ட், இந்த கேண்டிடேட் ஏஜென்ட் இவங்க 2 பேரை மட்டும்தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. அப்போ மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் மொழியின் பெயராலும் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஓட்டு கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, சட்டத்துல இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 7 ஜட்ஜில் 4 ஜட்ஜு ஹிஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அந்த 2 பேரை மட்டும் குறிக்கல, யார் ஜாதியின் பேர்ல ஓட்டு கேட்டாலும் யார் மதத்தின் பேர்ல ஓட்டு கேட்டாலும் அவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஹிஸ். எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தேர்தல்கள் எந்த விதமான தடையும் இல்லாம நடக்கணும், டிரான்ஸ்பரண்டா நடக்கணும், நேர்மையா நடக்கணும்ன்றது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். அப்போ ஹிஸ்ன்ற வார்த்தை நம்ம யார் ஜாதியின் பேர்ல ஓட்டு கேட்டாலும் அவங்க எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றது மெஜாரிட்டி வியூ. சில இந்த 3 பேர் வேணான்னு சொல்லி சொல்றாங்க. ஏன், இந்த ஹிஸ்ன்றது இந்த 2 பேருக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்றவர்களுக்கு பொருந்தாது, ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் பொருந்தாது, அவங்க ஜாதியின் பேரை சொல்லி கேட்கலாம், அவங்கள இதுல குறிக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. நாமளே தேவையில்லாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி வியூ என்னன்னா, ஜாதியின் பேர்ல யாருமே கேட்கக்கூடாது, ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ யாருமே கேட்கக்கூடாது. கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட ஏஜென்ட்டா இருந்தாலும் சரி, எலெக்ஷன் ஏஜென்ட்டா இருந்தாலும் சரி, இல்லை வாக்காளர்களா இருந்தாலும் சரி, யாருமே கேட்கக்கூடாது. இதுதான் மெஜாரிட்டியோட டெசிஷன். எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்போது மதத்தின் பெயரில் நடக்கக்கூடாது. சரியா?